அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரூஃப் காங்கிரீட் போட்ட பிறகு என்னெல்லாம் ப்ரிகாஷன் எடுக்கணும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம ரூஃப் காங்கிரீட் போடும்போதே அந்த வாட்டம் பார்த்து தான் நம்ம ரூஃப் காங்கிரீட் போட்டிருப்போம். ஆனால் ஒரு 10 சதுரம் மேலே நீங்கள் வீடு கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கன்னா தண்ணி தேங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்படி தண்ணி தேங்கினா கண்டிப்பாக ப்ரிகாஷன் எடுத்துடணும். ஒரு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் காசு இருந்தால் நீங்கள் வீடு கட்டும் போதே அந்த ப்ரிகாஷன் பண்ணிடணும். இல்லைன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் 10 சதுரம் மேலதான் இல்லை, அதுக்குள்ளவே நீங்க வீடு கட்டியிருந்தா கூட கண்டிப்பா நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி ஒரு ப்ரிகாஷன் எடுத்தீங்கன்னா அந்த வீட்டோட ஆயுள் தன்மை அதிகரிக்கலாம். இல்லைன்னா நம்ம அந்த ஆயுள் தன்மை குறைக்கிறதுக்கு நம்மளே ஒரு உறுதுணையா அமைஞ்சிருவோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரூஃப் காங்கிரீட் போட்ட பிறகு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செங்கல்ல பொடிசா நம்ம உடைச்சி மேல ஒரு லேயர் ஆட்டம் ஃபார்ம் பண்ணி அதுக்கு மேல சுண்ணாம்பு, கடுக்கா, வெல்லம் இதெல்லாம் ஊற வச்சு அதுக்கு மேல தரையாட்டம் வலிச்சு விடுவாங்க. எந்த பக்கம் தண்ணி போதோ அதை ஸ்லோப் எல்லாம் பார்த்து ஒரு தரையாட்டம் வலிச்சு விடுவாங்க. இதனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துலையும் குளிமையா இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உட்பு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா அந்த சுண்ணாம்பு கடுக்காலாம் அந்த உள்ள வர விடாது. இதுதான் அதில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ். இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான லேயர் வந்து ரொம்ப கனம் அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்போதான் இது கண்டிப்பாக இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும். இதான் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் இதை ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேலையாட்கள் கிடைக்கல. இதுக்கான வேலையாட்கள் அதேமாரி அதுக்கான மெட்டீரியல் வந்து சுத்தமாக கிடைக்கல. அதாவது சுண்ணாம்பு அதெல்லாம் அந்த குவாலிட்டியில் இப்போ கிடைக்கிறதில்ல. அதோட ப்ரைஸும் இப்போ அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அதுக்கான விலையும் அதிகமாக இருக்கும். இதில் ₹1 ஆகுதுன்னா அதில் ₹3 ஆகக்கூடிய சூழ்நிலை இதில் உருவாகிருக்கு. அதனால தான் அந்த மெத்தடை அப்படியே விட்டுட்டு அதுக்கடுத்தது என்ன ஒரு மெத்தட் வந்தது பார்த்தீங்கன்னா, இந்த தட்டோடுன்னு சொல்லுவாங்க. இந்த தட்டோடில் இதே மெத்தடில் தான் நம்ம அதுவும் பண்ணோம். ஒரு சிமெண்ட் கலவையை ஒரு தரையாட்டம் வலிச்சுட்டு அதுக்கு மேலே பாலை ஊற்றி இந்த தட்டோட போச்சிருவாங்க. இந்த தட்டோடில் நம்ம என்னெல்லாம் கவனித்து நம்ம பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதே தான் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாரி தான். எந்த பக்கம் தண்ணி போகக்கூடிய அந்த பக்கம் ஸ்லோப்லாம் பார்த்து மூலமட்டம்லாம் பார்த்து கரெக்டான விதத்தில் பதிக்கணும். அப்படி இந்த தட்டோடில் வாங்கும் போதே என்னெல்லாம் கவனித்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, சூளையில் வெந்த கல் அந்த நல்லா வெந்திருக்கான்னு பார்த்து வாங்கணும். அப்படி நம்ம பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக கிராக் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம செலவு பண்ண மொத்த பணமும் வேஸ்ட் ஆகிடும். அப்படி நம்ம இதில் பதிக்கும் போது என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப் வரும். ஒரு ஓடுக்கும் ஒரு கேப் வரும். அந்த கேப்ல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிமெண்ட்டை தான் வச்சு பூசி விட்டாங்க. அப்படி சிமெண்ட் வச்சு பூசும்போது என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அந்த சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துல எங்கன்னா ஒரு சிறு இடத்துல ஒரு கேப்பாட்டம் வந்ததுன்னா அந்த வழியா தண்ணி உள்ள ஊறி அதுவும் ஒரு ஃபெயிலியர் மெத்தடா ஆயிடுச்சு. இதெல்லாம் ஃபெயிலியர் மெத்தட்னா ஒரு சில இடத்துல ஃபெயிலியர் மெத்தட், ஒரு சில இடத்துல சக்சஸாக கூட ஆயிருக்கலாம். ஏன்னா அவங்க அடிக்கடிக்கு அதுக்கு மெயின்டைன் பண்ணிக்கினே இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு சிறு தவறுகள் நடக்கக்கூடிய இடத்துல நம்ம எல்லாம் பார்த்து பண்ணணும். ஏன்னா தட்டோடில் பார்த்தீங்கன்னா அந்த கனமும் அதிகம், அந்த கேப்ல தண்ணி ஊறி உள்ள வந்து சீப்பேஜ் ஆகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்த்து ஒரு ரெக்டிஃபை பண்ணீங்கன்னா கண்டிப்பா தட்டோடுல இப்பயும் பதிக்கலாம். தட்டோடு பதிச்சா அதோட காஸ்டும் இப்ப கம்மி, ஓரளவுக்கு குளிமையாகவும் வீட்டை வச்சிருக்கோம். அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலிங் டைல்ஸ். இப்போ சமீப காலமா இதுதான் எல்லா வீட்டுக்கும் பயன்படுத்துறாங்க. இந்த டைல்ஸை பதிக்கும் போது என்னெல்லாம் கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முன்கூட்டியே 2 சொல்லியிருந்தோம், தட்டோடு அதுக்கு முன்னாடி கடுக்கா அந்த மெத்தடு. ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா அதோட கலவை கணம் அதிகமான லோடு அதிகமாக நம்ம வீட்டுக்கு மேலே கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம லோடு குறைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் கூலிங் டைல்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 8 mm 10 mmலேயே நம்மளுக்கு டைல்ஸ் கச்சிட்டு ஒரு சிறு லேயராட்டம் ஃபார்ம் பண்ணிட்டு கலவையை போட்டுட்டு எந்த பக்கம் ஸ்லோப் வைக்கணுமோ அந்த பக்கம் நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த டைல்ஸை பதிக்கலாம். இந்த டைல்ஸை பதிக்கும் போது நார்மல் டைல்ஸ் எப்படி பதிக்கிறாங்களோ தண்ணியில் ஊற வச்சு அதை தண்ணியில் டிப் பண்ணிட்டு தான் நம்ம டைல்ஸ் பதிக்கிற மாதிரி இருக்கும். டைல்ஸ் பதிக்கும் போது என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேசரை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு டைல் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா கூட அந்த டைலை வந்து எடுத்துட்டு இன்னொரு டைலை பதிச்சிடலாம். நீங்கள் ஸ்பேசர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது அதிகப்படியான செலவும் உருவாக்கும். அந்த ஒரு டைல்ஸை எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல டைல்ஸ் பதிக்கிறவங்க தான் அது கண்டிப்பாக எடுக்க முடியும். நார்மலாக ஆளான அந்த டைல்ஸ் எடுக்க முடியாது. நீங்கள் ஸ்பேசர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யார் வேணா எடுத்து பதிச்சிடலாம். அதுக்கான செலவும் கொஞ்சம் கம்மியாயிடும்.
அந்த டைல்ஸ் பதிக்கும் போது அந்த கேப்ல என்ன ஃபில் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த டைல்ஸ் பேஸ்ட்டே நீங்கள் ஸ்பேஸ் அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிலாம் 3 மெத்தட் இருக்குது. இந்த ரூஃப் காங்கிரீட் போட்ட பிறகு நம்ம கிட்ட எவ்வளோ கையில் காசு இருக்கோ அதை பொறுத்து நம்ம எந்த மெத்தடை சூஸ் பண்ணுறது அது உங்கள் விருப்பம். நம்ம சிவில் ரிலேட்டடாக வீடியோ போட்டுட்ருக்கோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.